97 to 99% of the time அந்த ஜிபிஎஸ்ல இல்லை. இப்போ நான் வந்து ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு வந்து டிடி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் இல்லை, திஸ் இஸ் a different டிடி. இந்த டிடி தான் காரணம். ஓகே, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டெக்னிக்னு சொல்கிறத விட ஒன் ஆஃப் த கிளாசியஸ்ட் டெக்னிக். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, the goals and the targets are not always meant to be achieved. திரும்ப எடுப்பாங்க, திரும்ப போவாங்க, திரும்ப எடுப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. முதல்ல எல்லாருமே வந்து முகம் சொல்லிச்சாங்க. நீங்க சொன்ன கில்ட் ஃபேக்டரை எப்படி அவாய்ட் பண்ணலாம், ப்ரொடக்டிவிட்டியை எப்படி அதிகப்படுத்தலாம். Hi sir. Hello Vidya. So what is the discussion we are going to have today? Okay, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சார். என்னன்னா நம்ம பார்த்தோம்னா படிக்கும்போது ஒரு கோல் செட் பண்ணுவோம். So I have to complete so and so topic, so and so day, so and so time. Study plan. You have a study plan on a daily basis. You will have some targets. Idealistic goal plan இருக்கும். Okay. ஆனா ரியலிஸ்டிக்கா பார்க்கறப்ப majority of the time we end up not doing it. or else நம்ம அந்த டார்கெட்டை ரீச் பண்ணாமலே அந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் செட் பண்ண டார்கெட்டே என்னால முடிக்க முடியலன்ற ஒரு ஃபீல் வருது. அந்த ஃபீல் கிராஜுவலா கில்ட்டா ஆகிட்டு இட் இஸ் கேரி ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் டேக்கு ஓகே, நேற்று நம்மளால முடிக்க முடியல, எனக்கு முடிக்க முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கிராஜுவலாக ஓவர் த டைம்ல ஒரு நானே செட் பண்ண கோலே என்னால் முடிக்க முடியல அப்படின்ற ஒரு சார்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே கிரியேட் ஆகுது. அது வந்து நம்மள நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஹிண்டர் பண்ணிடுது. அது எப்படி சார் நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? You see, what you have told is a universal problem. Okay. 99% of the students has this problem. To summarize what you told, student உடைய லாங்குவேஜ்ல சொல்றேன். சார் நாங்கள் வந்து டெய்லி இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுறோம். 8 hours படிக்கணும், 7 hours படிக்கணும், 5 hours படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணுறோம். அதில் வந்து இத்தனை மணி நேரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நியூ கண்டென்ட்டை படிப்போம், இத்தனை மணி நேரம் நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம், அப்புறம் ரிவிஷன் பண்ணுவோம், அப்புறம் டெஸ்ட்டு எடுத்துப்போம். இப்படி வந்து ஒரு பிளான் பண்ணுறோம். ஆனால் அந்த பிளானை அச்சீவ் பண்ண முடியல. இப்போ டாபிக் கோல் வைக்கிறத விட இத்தனை ஹவர்ஸ் படிக்கணும்னு கோல்ஸ் வைக்கிறதா இன்னும் டேஞ்சரஸா நமக்கு போய் முடியுது. கரெக்ட். டாபிக் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு சிட் ஃபார் 12 hours வைக்கிறேன் ஒரு நாளைக்கு, which is little bit extraordinary. அப்படி நான் வைக்கும்போது if I end up doing 5 to 6 hours efficiently நானும் நான் அந்த டைம் மீதி 6 hours கவர் பண்ணலையே, ஓகே what am I going to do அப்படின்னு பார்த்துட்டு நான் எஃபிஷியண்டா இருந்த ஹார்ஸை வந்து நான் நோட்டீஸ் பண்ணாமலே விட்டுட்டேன். புரியுது. அண்ட் இதனுடைய குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்னன்னா, யூ நார்மலி த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் எ கில்ட். அந்த கில்ட் வந்து வெதர் வி ஆர் குட் எனஃப் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன், இந்த பேசிக் டெய்லி டார்கெட்டே நம்மளால அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி தோணுது. இது ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு செட்பேக்கா மாறிடுது. கரெக்ட். யூ சி, ஐ வில் டெல் யூ, நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க, ஐடியலிஸ்டிக்காக ஒரு கோலை செட் பண்றோம், பட் ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. அப்போ கோல் செட் பண்ணுறது தேவையில்லையா? ஹவு டு செட் கோல் அப்படின்றத நான் இப்போ தொட போகிறது இல்லை, ஏன்னா அது வந்து ஒரு லாங் டாபிக். ஓகே, யூ நோ தட் ஐ எம் அ ஸ்டான்ச் ரீடர் ஆஃப் பிரைன் ட்ரேசி, ஜாக் அண்ட் ஃபில், இந்த மாதிரியான பீப்புள். அவங்களுடைய பர்சனல் ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஐ ஹவ் அட்டெண்டட் multiple times, and I'm not going to get into that because goal setting is altogether a different topic which we need at least 1 hour to speak. அதனால அதை நான் தொடலை. இப்போ நீங்க சொன்னது கோல் செட் பண்றோம், அதை அச்சீவ் பண்ண முடியல, ஆனால் அந்த கில்ட் ஃபீல் வருது. அந்த கில்ட் ஃபீல்ல இருந்து எப்படி வெளியில வருது, நாங்க வந்து கரெக்டான ரூட்ல போறோமா போகலையா, அதை பத்தி மட்டும் இப்போ பேசுவோம். அது வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஹிண்டர் பண்ணாம எப்படி நம்ம ஹிண்டர் பண்ணக்கூடாது, என்ஹான்ஸ் பண்ற மாதிரி நான் சொல்றேன். என்ஹான்ஸ் பண்றதுக்கான வழி சொல்றேன். ஸோ நார்மலி ஐடியலிஸ்டிக்காக கோல் செட் பண்ணணுமா அப்படி? ஐடியலிஸ்டிக்னா என்னது? இட்ஸ் அ பர்ஃபெக்ட் வேர்ல்டு. பர்ஃபெக்டாக ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட் படிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படிப்பார்? 10 hours படிப்பார், 12 hours படிப்பார் அப்படின்ற மாதிரி. அந்த ஐடியலிஸ்டிக்ன்றது வந்து நம்ம மனசில் இருக்கிற ஒரு பிம்பம். அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னா we are very happy. ஆனால் எல்லாராலையும் அதை அச்சீவ் பண்ண முடியாது. We end up getting into that realistic scenario. Realistic scenario la what happens is we normally achieve less. So realistic goal will always be lesser than the idealistic goal. adula endha doubt me kedaiyadhu. அதுக்காக நம்ம வருத்தப்படணுமா அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஐடியலிஸ்டிக் கோல் வந்து 8 hours படிக்கணும்னு வைக்கிறீங்க, ஆனால் ரியலிஸ்டிக் கோல் வந்து 3 hours தான் படிக்கிறீங்கன்னா நீங்கள் சந்தோஷம் தான் படணும். ஏன்னா பிகாஸ் ஐடியலிஸ்டிக் கோல் at least made you to prepare for 3 hours.
கோலே செட் பண்ணலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நாளைக்கு படிக்கலாம்னு சொல்லி விட்டுருப்போம். ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிருப்போம். So we are setting an idealistic goal only to get a direction. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, the goals and the targets are not always meant to be achieved. The goals and targets are meant to give us a direction to move towards that place. அப்ப எவ்வளவு தூரம் மூவ் பண்றீங்களோ அவ்வளவு அது நல்லது. ஓகே. ஸோ அப்போ ஒரு ஐடியலிஸ்டிக் கோல் ஒன்று செட் பண்ணுறோம், இவ்வளோ நேரம் படிக்கணும், இத்தனை டாப்பிக்கை நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம், அதை நோக்கி நம்ம போகிறோம், அது போதும். இந்த இடத்துல பிரைன் ட்ரேசி வந்து ஃப்ளைட் பிளான் அப்படின்ற புக்கில் அவர் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கில்ட்டே வரவே வராது. அது என்ன ஃப்ளைட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பைலட்டு ஃப்ளைட்டை எடுக்கும்போது அவருக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு கோல் என்னதுன்னா, அங்கே வந்து ஒரு டிபார்ச்சர்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் ஒரு ஜிபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த ஜிபிஎஸ்ல ஹி ஹாஸ் டு மெயின்டைன் த ஃப்ளைட். அதுதான் அவரோட வேலை. வேர்ல்டு லெவல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃப்ளைட்ஸ் உடைய ஃப்ளைட் பிளானை செக் பண்ணுறாங்க. இது வந்து கரெக்டாக ஜிபிஎஸ்ல எவ்வளோ நேரம் இருந்ததுன்ட்டு. ஒரு சர்ப்ரைசிங் ரிசல்ட் என்னன்னா, அந்த 1000+ ஃப்ளைட்ஸும் 97 to 99% of the time அந்த ஜிபிஎஸ்ல இல்லை. 97 to 99%. 97 to 99% அந்த ஃப்ளைட் அந்த ஜிபிஎஸ்ல இல்லை. ஆனா அவன் கரெக்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், கரெக்ட் டைம்ல போய் அங்க ரீச் ஆயிருக்கான். இது ஒரு கிரேசி ஃபைண்டிங். என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி 97%க்கு மேல இந்த ஃப்ளைட்ஸ் வந்து ஃப்ளைட் ஜிபிஎஸ்லயே இல்லையே? ஜிபிஎஸ்ல அந்த ஜிபிஎஸ்ல இல்ல, ஜிபிஎஸ் ரடார்ல இருக்கு, அவங்க கொடுத்த அந்த ஜிபிஎஸ் மேப்ல இல்ல. அப்போ பைலட்டை கேட்டா பைலட் என்ன சொல்றான், சார் காத்தடிக்குது, காத்தடிக்கும் போது ஃப்ளைட் அப்படியே லெஃப்ட்ல போகுது, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரைட்ல கொண்டு வரேன், ரைட்ல கொண்டு வரும்போது இந்த சைடு போயிடுறேன் ஜிபிஎஸ்ல இருந்து. அப்போ இந்த சைடு நான் போன உடனே திரும்ப லெஃப்ட்ல திரும்புறேன், லெஃப்ட்ல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி, ரைட்ல அட்ஜஸ்ட் பண்ணி, லெஃப்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணி, இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஜிபிஎஸ்ல இருக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஃபைனலாக அவன் ரீச் ஆயிட்டான். இப்போ நம்ம ரெண்டு விதமா இதை பார்க்கலாம். ஃப்ளைட் பிளான் படி 97% அவன் ஜிபிஎஸ்லயே இல்லை, அவன் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டிபார்ச்சர் டைம் டெஸ்டினேஷன் டைம் அவன் கரெக்டா சேஃபா இவங்களை பேசஞ்சர்ஸை கூப்பிட்டு வந்து ரீச் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னதுனால அவனை சக்சஸா பார்க்கலாம். இப்ப சக்சஸா பார்ப்போமா ஃபெயிலியரா பார்ப்போம்? சக்சஸ். கரெக்ட். இப்போ இந்த ஃப்ளைட் மாதிரியே நாமளும் என்ன பண்ணுவோம்னா, ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரு தடவை இந்த சைடு போவோம், ஒரு தடவை அந்த சைடு வருவோம். சாட்டர்டே அன்னைக்கு நம்ம செட் பண்ண கோலை விட அதிகம் அச்சீவ் பண்ணுவோம், மண்டே நம்ம செட் பண்ண கோலை விட கம்மியா அச்சீவ் பண்ணுவோம். ஸோ டெய்லி கோல்னு வைக்காம வீக்லி கோல் அப்படின்ற மாதிரி வச்சு நாம அதை ப்ரொசீட் பண்ணி நம்ம போனோம்னா இட் வில் பி ஃபைன். ஸோ ஐடியலிஸ்டிக் கோலை ட்ரை பண்ணிட்டே இருப்போம், ஆனா ரியலிஸ்டிக்கா அதுல எவ்வளவு நமக்கு கிடைக்குதோ அது லாபம். ஸோ நோ ஒன் இஸ் கோயிங் டு கம் அண்ட் கொஸ்டின் யூ. நீ படிச்ச 300 நாள்ல, அதாவது 300 டேஸ்ல ஒரு நாள் கூட நீ செட் பண்ண கோலை அச்சீவ் பண்ண முடியலையே, ஆனா நீ இப்ப பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்க போறாங்களா? இல்ல. பாஸ் பண்ணியாச்சா? அதை பாஸ் பண்ணியாச்சு. இதுல கில்ட்டுக்கு ஒரு ரீசனுமே கிடையாது. ஸோ வாட் ஐ எம் சேயிங் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் செட் ஐடியலிஸ்டிக் கோல், ஃபேண்டாஸ்டிக் கோல்ஸ், ட்ரை டு அக்கம்ப்ளிஷ் தம். அது எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் போங்க, அது போதும். அதுல கில்ட் ட்ரிப்புக்கு ஒரு ஃபேக்டருமே கிடையாது. இப்போ 97% ஜிபிஎஸ்லேயே அவன் இல்லை, அதாவது ஜிபிஎஸ்னா இந்த ஜிபிஎஸ் ஷெட்யூல் படி இல்லை, ஆனால் அவன் சக்ஸஸ் தானே பைலட்டு. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் parable or an analogy which helps you to understand, although we are off the side, our goal is to constantly correct ourselves towards the perfect area, perfect destination base பண்ணி நம்ம போகணும். இது வந்து ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கோல்ஸை வந்து பெரிய கோல்ஸை செட் பண்ணிப்பாங்க. பெரிய கோல், அதாவது சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் 9 பேப்பர்ஸ் மெயின் எக்ஸாமினேஷனில் எழுதணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு, ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர், அதில் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் குவாண்ட், அப்படியே சொல்லிட்டே போகலாம். இதில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் ஒரு சிம்பிளாக எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இந்த சிம்பிள் கோல் வந்து மிடிவல் டைம் பீரியட்ஸில் இஜிப்சியன் பிரமிட்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணாங்க.
அந்த மெத்தடாலஜி தான் இப்போ நான் சொல்ல போறேன். அந்த மெத்தடாலஜிக்கு பேர் வந்து 1 barrel at a time. ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் மெத்தடாலஜி. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாலேருந்து ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸ்க்கு போகணும்னு கிளம்புறவங்க அவங்களுக்கு வந்து அப்போ கைடோ இல்லை பர்ஃபெக்டான மேப்பிங் மெத்தடாலஜியோ கிடையாது. காம்பஸ் தான் இருக்கும். காம்பஸில் ஒரு சின்ன ஒரு இழை அளவுக்கு தப்பான டைரக்ஷன் எடுத்துட்டா கூட they get into the desert and they perish. தண்ணியெல்லாம் காலி ஆகிடும், பெரிஷ் ஆகிடுவாங்க, அவங்க திரும்ப வெளியில் வரவே முடியாது. ஸோ they get into the ocean of desert. இதுலேருந்து தப்பிக்கணும், வரவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வழி சொல்லணும், ஆனால் அதுக்கு பெரிய மெட்டீரியல் ரிசோர்ஸ் கிடையாது. அப்படின்னும் போது அப்போ இருந்து இஜிப்சியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா they took oil barrels. ஓகே. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு ஆயில் பேரல் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அவங்க ரொம்ப தூரம் போனாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு அங்கே திரும்பி பார்த்தா இந்த ஆயில் பேரல் குட்டியோண்டு தெரியும். அந்த இடத்துல ஒரு ஆயில் பேரல் வச்சாங்க, புதுசா ஒரு ஆயில் பேரல். அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து இந்த செகண்ட் ஆயில் பேரல் எப்போ சின்னதாச்சோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஆயில் பேரல் வச்சாங்க. இப்படியே வச்சுட்டே போய் பிரமிட் வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இப்போ யாராவது வழி கிளம்புறாங்கன்னா அவங்க கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, இவ்வளோ பெரிய டெசர்ட்டை வந்து யார் வழி காட்டுவா, எப்படி நாங்கள் போவோம் அப்படின்னா யாரும் வழி காட்ட வந்துட்டாங்க. 1 oil barrel at a time. 1 oil barrel at a time. இங்கேருந்து கிளம்புறோமா, எங்க ஆயில் பேரல் தெரியுது, தூரத்தில் சின்னதாக ஒரு ஆயில் பேரல் தெரியுது, அப்போ அதை நோக்கி போகும். அங்கே போன பிறகு நமக்கு 2 பேரல் தெரியும், ஒன்று பின்னாடி பேரல், இன்னொன்று முன்னாடி இருக்கிற பேரல். அப்போ அந்த முன்னாடி இருக்கிற பேரலை நோக்கி நம்ம போவோம். அப்போ இப்படியே ஒரு பேரலா கிராஸ் பண்ணிட்டு போனா அந்த கிரேட் டெசர்ட்டை கிராஸ் பண்ணி இஜிப்சியன் பிரமிடுக்கு போயிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஒரு அனாலஜி, ஒரு மெசேஜ் என்னன்னா 1 oil barrel at a time. அதாவது எவ்வளோ பெரிய கோலா வேணா இருக்கட்டும், ஸ்டார்ட் வித் 1 single activity. எவ்வளோ பெரிய மேரத்தானா இருக்கட்டும், we need to start with the single step. Likewise நீங்க எவ்வளோ பெரிய ஆம்பிஷனா இருக்கட்டும், சிவில் சர்வீசஸ் வந்து கிளியர் பண்ணணுன்றது ஒரு பெரிய ஆம்பிஷன், பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் அ கோல் இன் மைண்ட் and you have to proceed with 1 task at a time. Okay. இந்த 1 task at a time எடுத்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தானா நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். ஓகே. ஓகே. ஸோ உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு, இப்போ இன்னைக்கு ஒரு சாப்டர் படிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த சாப்டர் படிச்சு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே விட்டுடுங்க. ஸோ இதுதான் வந்து there is another example which Jack Canfield says. ஜாக் அண்ட் ஃபில் என்ன சொல்றாருன்னா, இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் காரில். ஆனால் 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து உங்களோட ஹெட்லைட் அடிக்காது. கரெக்ட். உங்கள் ஹெட்லைட் 200 மீட்டர்ஸ் தான் அடிக்கும். அப்போ அந்த 200 மீட்டர்ஸை மட்டும் பார்த்து அந்த இடத்துக்கு போங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 200 மீட்டர்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அடுத்த 200 மீட்டர்ஸ் போங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி your intuition, divine intervention will show you how to travel on towards your goal. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டே இத்தனை விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியலன்னும் போது நம்ம வந்து கில்ட் ஆயிடும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். செட் ஐடியலிஸ்டிக் கோல், ஸ்டார்ட் மூவிங். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் வந்து பிளானிங் கோல் செட்டிங்குடைய இம்பார்ட்டன்ஸ், அதை வந்து அதை பற்றி ஒரு பெரிய சர்வே ஒன்று எடுத்தாங்க. பிளானிங் கோல் செட்டிங் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் பற்றி. ஸோ அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் எடுத்த அந்த கோல் செட்டிங் பிளானிங் பற்றின சர்வே ரிசல்ட்டை பற்றி சொல்கிறேன். அவங்க அதை என்ன எடுத்தாங்கன்னா, நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அந்த பிளான் வந்து எந்த லெவலுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் வந்து 99% இல்லை 100% பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பிரம்மாண்டமான பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம், ஆனால் அந்த பிளான் எல்லாமே ப்ராஜெக்ட் லைவுக்கு போன அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள அந்த பிளான் எல்லாம் காண போயிடுது. கண்டபடி இப்போ போக ஆரம்பிச்சிது. இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபயர் ஃபைட் பண்ணி they have to solve the problem. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபயர் ஃபைட் பண்ணி சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது, அப்போ எதுக்கு சார் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, பிளான் பண்ணும்போதும் கோல் செட் பண்ணும்போது தான் we clearly assess how much resource we have. ஓகே. அந்த ரிசோர்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்களால வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியுது. இப்போ பிளான் பண்ணதுனாலையும் கோல் செட் பண்ணதுனாலையும் தான் பிளான் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் they can able to implement the project. பட் அந்த பிளானே பண்ணலை, கோலே செட் பண்ணலன்னா அந்த ப்ராஜெக்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ கோல் செட்டிங் அண்ட் பிளானிங் இஸ் எசென்ஷியல் நாட் டு அக்கம்ப்ளிஷ்
but to achieve the job done. ஓகே. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிளான் பண்றாங்கன்னா இட் ஷுட் பி அ ப்ளையபிள் பிளான், ஃபிளெக்சிபிள் பிளான். அதை வந்து ஈஸியா அது சரியா வரலைன்னா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது போயிட்டே இருக்கணுமே தவிர்த்து அதுல உட்காந்து கில்ட் ஃபீல் பண்றதுக்கான ரீசன் எதுவுமே கிடையவே கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏன் அந்த கோல், அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு வந்து டிடி, ட்ரிங்க் அண்ட் ரைட் இல்ல, திஸ் இஸ் a different டிடி. இந்த டிடி தான் காரணம். ஒன்னு டிஸ்ட்ராக்ஷன், இன்னொன்னு டிஸ்இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஒன்னு டிஸ்ட்ராக்ஷன், இன்னொன்னு டிஸ்இன்ட்ரெஸ்ட். ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணும்ல சார்? கரெக்ட். அதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, டிஸ்இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்இன்ட்ரெஸ்ட்டை எப்படி அவாய்ட் பண்றது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்றதை பத்தி நம்ம ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றதுலாம் பார்த்தோம். டிஸ்இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத வந்து we can able to negate it only by understanding what we are going to accomplish out of this job. ஸோ இந்த ஜாபை வந்து நம்ம எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும்னா இட் இஸ் பாசிபிள் ஒன்லி பை அண்டர்ஸ்டாண்டிங் த எஃபெக்ட் ஆஃப் த ஜாப். ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன். அந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டெக்னிக். ஓகே, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டெக்னிக்னு சொல்கிறத விட ஒன் ஆஃப் த கிளாசியஸ்ட் டெக்னிக் ஓகே இன் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். இதை சொன்னது யாருன்னா எஃப்டபிள்யூ டெய்லர், ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர். ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் அப்படின்னு நான் சொன்ன உடனே இப்போ இந்த வீடியோ பார்க்குற பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் இஸ் அ ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். டெய்லர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ஃபேக்டரியில ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு வெயிட்ஸ் தூக்கிட்டு போகணும். எல்லாருமே அதுதான் பண்றாங்க. ஆவரேஜா ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 3 டன் வெயிட்டை தூக்கிட்டு போறாங்க. 3 டன் ஒரே டைம்ல இல்ல, ஒரு 60 கேஜி, 50 கேஜி, 100 கேஜின்னு சொல்லி தூக்கிட்டு இங்க இருந்து அங்க போய் வைப்பாங்க, திரும்ப வந்து தூக்கிட்டு போவாங்க, திரும்ப வந்து தூக்கிட்டு போய் இப்படி பண்ணுவாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 டன் தூக்குறாங்க ஒரு ஆவரேஜா. அவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டடி குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேரை மட்டும் சூஸ் பண்றாரு. அவங்கள மட்டும் ஸ்பெஷலா ஸ்டடி பண்றாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெயிட்டை தூக்குவாங்க, எடுத்துட்டு போவாங்க, அங்க வந்து ஒரு மேடை மாதிரி இருக்கும், அது மேல வச்சுக்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, திரும்ப அதை எடுப்பாங்க, திரும்ப போவாங்க, திரும்ப வைப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, திரும்ப எடுப்பாங்க, திரும்ப போவாங்க, திரும்ப வைப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. முதல்ல எல்லாருமே வந்து முகம் சுழிச்சாங்க, இது என்ன இது கடை எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறத விட்டுட்டு நாம எதுக்காக இப்படி ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு. You will be amazed at the result. Day 1 அந்த ஸ்டடி குரூப் வந்து 7 டன் வெயிட் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. more than double. நார்மலா 3 டன் பண்ணிட்டு இருந்த ஆவரேஜ் குரூப் 7 டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா they took breaks. So they constantly had energy. Their efforts are consistent. First group உடைய efforts are continuous. But not consistent. Correct, not consistent. ஏன்னா நாளாக உங்க ப்ரொடக்டிவிட்டி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஸோ முதல் ஒரு 2 hours இந்த ப்ரொடக்டிவிட்டி அடுத்த அவர் இல்ல அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அப்போ ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி தான் பண்ணணும், எல்லாருமே மேண்டேட்டரி they should take rest before the productivity. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் டேனியல் கோல்மனோட புக் ஒன்று ஃபோக்கஸ்னு எழுதினார். டேனியல் கோல்மன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம எத்திக்ஸ் கிளாஸ்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் பார்த்தோம். he wrote the book எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அவரே ஃபோக்கஸ்னு ஒரு புக் இருக்கு. அந்த ஃபோக்கஸ் புக்ல வந்து ஒரு இந்த ஐஸ் மவுண்டெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக் எல்லாம் வச்சு ஐ ஃபர்காட் த நேம் ஆஃப் தட் ஸ்போர்ட், உட்காந்து அதுல புஷ் பண்ணுவாங்க, அந்த டாக் எல்லாம் ஓடும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 days நடக்கும் அந்த ரேஸ். அந்த 3rd day முடியும் போது தான் ஐ மே பி இன்கரெக்ட் வித் த டியூரேஷன் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ், பட் கிரக்ஸ் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேடி ஓட்டுறாங்க, அவங்க அதை வின் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ஷாக், ஹவு கம் தட் லேடி வின் பிகாஸ் வித்வுட் எனி இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்காங்க, போயிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஆனா இந்த லேடி ரெஸ்ட் எடுத்து போயிருக்காங்க. ஓகே. So her efforts were consistent. The other group's efforts were continuous but not consistent. Okay. So consistent effort is very important for civil services examination. Okay.
இப்போ அந்த லேடி வின் பண்ணது, ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நீங்க வந்து ஒரு 2 hours படிக்கிறீங்கன்னா ஒரு half an hour ஆவது ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே ஓகே, ஒரு பவர் நேப்போ இல்ல ஒரு அதுக்காக இன்ஸ்டாகிராம் பார்க்க கூடாது. ஓகே, புரியுதா? இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்க்க கூடாது. ரெஸ்ட்னா ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட். ஆமா, அதாவது ஓய்வு உறக்கம். ஓகே, ரெஸ்ட் ஆர் ஸ்லீப் ஏதாவது ஒன்று இருக்கும். கண்ணை மூடிட்டு சைலண்டா இருக்கிறதோ ஏதோ ஒன்று பண்றது, திங்க் பண்றது அப்படின்னு சொல்றது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகாம. கரெக்ட். அதுக்குள்ள மூளை வந்து அதெல்லாம் அசிமுலேட் பண்ணிடும், ரெஜுவினேட் ஆகிடும். ஸோ யூ கேன் ஏபிள் டு டூ வெல். ஓகே. ஸோ கன்சிஸ்டண்டா ரெஸ்ட் எடுத்து நாம வந்து 2 hours படிக்கிறோம்னா அப்போ அதனுடைய எஃபிகசி இஸ் வெரி வெரி. நீங்க வந்து ரொம்ப நேரம் படிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவ் டைம் எது? மார்னிங்கா நைட்டா? உங்களுக்குன்னு ஒரு ப்ரொடக்டிவ் டைம் இருக்கும். சிலர் வந்து சொல்லுவாங்க காலையில 4 மணிக்கு ஏஞ்சி நம்ம படிப்பேன், நம்ம அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா அது உனக்கு பிரயோஜனமா இருக்கலாம். ஆனா மற்றவங்களுக்கு அவங்க வந்து லேட் நைட் ஸ்டடி பண்றது ப்ரிஃபர் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய எனர்ஜி டைம் அந்த மாதிரி இருக்கலாம். தே மே பி நாக்டர்னல், வி டோன்ட் நோ. அது ஒரு இண்டிவிஜுவலும் கண்டுபிடிக்கணும். அவங்களுடைய 24 hours எந்த டைம்ல எனர்ஜி ஊஸ் அவுட் ஆகுது, அந்த டைமை நோட் டவுன் பண்ணி வச்சு அந்த டைம்ல அவங்க படிக்கணும். எந்த டைம்ல ஸ்லாகியா ஃபீல் பண்றாங்களோ அந்த டைமை நோட் டவுன் பண்ணி வச்சு அந்த டைம்ல தூங்கிடணும். ஒரே அதாவது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் சொல்யூஷனை வந்து தேடி போக கூடாது. யாரோ ஒரு யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டாரு நான் வந்து இந்த மாதிரி படிப்பேன், என் கூடவே சேர்ந்து நீங்களும் படிங்க அப்படின்னா அதெல்லாம் ரியல் ஒரு நாள் 2 நாள்ல அதெல்லாம் வெளுத்துரும், அந்த சாயம் வராது. அதனால பீப்புள் ஷுட் யூஸ் their common sense and they should take sufficient efforts on that part. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம பெரிய லெவல்ல கோல் அச்சீவிங் மெத்தட்ஸுக்கு போல சிம்பிளா நீங்க சொன்ன கில்ட் ஃபேக்டரை எப்படி அவாய்ட் பண்ணலாம், ப்ரொடக்டிவிட்டியை எப்படி அதிகப்படுத்தலாம். ஓகே. கில்ட் ஃபேக்டரை அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் வந்து இந்த 1 barrel at a time கதையையும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் பிளானை பத்தியும் உங்களுக்கு சொன்னேன். ப்ரொடக்டிவிட்டி அதிகம் பண்றதுக்கு தான் டெய்லர்னுடைய பிரின்சிபலை சொன்னேன். இது வந்து ஒரு ட்ரெய்லர். ஓகே. நாம ஃபியூச்சர் வீடியோஸ்ல இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம் which may be helpful for the students who subscribe for our channel. Okay. So thank you so much for watching this video. I hope this video would have helped you in some way. You have something to add, yeah, or you are done? I'm done with this. Okay. So thank you all. Thank you.